இந்த 3 வந்து மாலை எடு. மாலை Very glad. Come on. என்ன சார் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க? பியூட்டிஃபுல் டெக்கரேஷன். இது என்ன டெக்கரேஷன்? எனக்கு டைம் இல்ல. டைம் இருந்திருந்தா இந்த இடத்தையே மாத்தி காட்டிருப்பேன். Come on, take a seat. My friends, இங்க எல்லாமே இருக்கு. ஆனா இன்னதான் சாப்பிடணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இத சாப்பிடுங்க. இது பிடிக்கிறன்னா சோடா கலர் ஆரஞ்சு. நோ நோ நோ. என்ன சார் நீங்க இது இருக்கிறப்ப சோடா கலருங்கிற பேரு நீங்க சொல்லலாமா? இத நாங்க மெட்ராஸ்லயே சாப்பிட்டுருக்கோம். That's good. Sit down. Sit down. குழந்தைகளுக்கு ரொம்ப சர்வீஸ் போல் இருக்கு. பெரிய ஆத்து குழந்தைகளும் ஹாப்பி, மோர் ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. அதுக்குள்ளே வா. ஃப்ரெண்ட்ஸ், டேக் திஸ் ஒன். Thank you. Thank you. Thank you. Yes. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஹாப்பி பார்ட்டிக்கு பதில் என்ன கைமாறு செய்யறதுன்னு புரியல. எனக்கு ஒரு கைமாறு வேண்டாம். உங்களுடைய அன்பு இருந்தா எனக்கு போதும். அன்பு அன்பு மிஸ்டர் யாகாம்பரம், இன்னையிலிருந்து நீங்க எங்களுக்கு கிரேட் ஃப்ரெண்ட். இதை விட எனக்கு என்ன அர்த்தம் தேவை இருக்கு? நீங்கள்லாம் என்னுடைய கிரேட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பப்ளிசிட்டியை வச்சு எனக்கு இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் போக்கிடுவேன். கஷ்டம் நஷ்டம் என்ன கஷ்டம் சொல்லி தீரணும். நீங்க ஹாப்பியா இருக்கிற நேரத்துல என்னுடைய கஷ்டத்தை சொல்றது முறையில். கமான் சாகலித்தில் எங்க கிரேட் ஃப்ரெண்ட் கஷ்டமா இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன ஹாப்பி? கமான் டெல் மீ வாட் ட்ரபிள்? வேற ஒண்ணு இல்ல. என்னுடைய மில்ல அடமான வச்சு பேங்க்காரங்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டேன். அந்த 2 லட்சம் ரூபாய் அந்த பேங்க்காரன் ரா பகலா குர்ரா குர்ரா குர்ரான்னு கேட்டு என்ன உயிரை எடுத்து பண்ணாத தொல்லையெல்லாம் பண்றான். ஏன் அழுகுறீங்க? ஏன் அழுகுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆஃப்டர் ஆல் 2 lakhs அதுக்கு அவங்க உயிரை வாங்குற. நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு பிறகு அந்த பேங்க்காரன் என்ன எப்படி பணம் கேட்பான்? வெறும் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நாங்க இஷ்டப்படல. அந்த 2 lakhs இப்ப இந்த டேபிள்ல கொண்டாந்து வைக்கட்டுமா? வேண்டாம் 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 வேண்டாம். நீங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பேங்க்காரனை பார்த்து என்னுடைய கிரேட் ஃப்ரெண்ட் உன்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த பையன் இந்த ஊருக்குள்ள திருப்பி வருவானா? வரமாட்டான்ல. நாங்க சொல்லிட்டா வரமாட்டான்ல. நிச்சயமா வரமாட்டான். கமா நாங்க சொல்ற வாங்க. இந்த ராத்திரில போய் என்ன பண்றது? நாளை காலையில பாத்துக்குமா? எங்க கிரேட் ஃப்ரெண்டுடைய கஷ்டத்தை இன்னைக்கு நைட்டே நாங்க தீர்த்தோம். பேங்குக்காரனை பார்க்காம நாங்க ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டோம். என்னங்க அங்கே இருந்து வடி பார்த்துட்டு இருக்கு? வாங்கினேன் எல்லாம் ஒரு வழியா ஆடி முடியட்டுமே தான் நான் பேசாம நின்றுட்டு இருந்தேன். இப்படி வாங்கினேன். என்னங்க இளவா குட்டுறானுங்க? இந்த ராத்திரில போய் பேங்க்காரனை பார்த்தே ஆகணும்னு சொல்றானுங்க. தள்ளிண்டு போங்களேன், வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். முடிஞ்ச மாதிரி இருக்குமா? இந்த நிலையில அவங்களை வெளியில அழைச்சு போனா என்ன ஆகும்? என்ன அர்த்தம் இல்லாம. எஸ் என்னுடைய கஷ்டத்தை இன்னைக்கு ராத்திரியே தீர்க்கணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்க பேங்க்காரனை இப்பவே பார்த்து சொல்றது ஒண்ணுதான். உங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறது ஒண்ணுதான். என்ன எழுதி கொடுக்கணும்? வேற ஒண்ணு இல்ல. நான் கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தை கொடுக்க முடியலன்னா உங்க குடும்பத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய சொத்தை ஈடு கட்டி அந்த கடனை அடைக்கிறதா பேங்க்காரனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டீங்க. எங்க சொத்து என்ன? எங்க குடும்ப சொத்து பூராவுமே கொடுத்துறதா கையெழுத்து போடுறேன். ஒன் மினிட் கணக்குல
நான் லெட்டர் டைப் பண்றேன், நீ அந்த பெண் கிளப்பி உடனே அனுப்பு. நீங்க இப்ப செஞ்சிருக்கிற காரியம் எங்க ஈரக்குறையில இடி விழுத்த மாதிரி இருக்குதுங்க. அண்ணன் தம்பி ஒத்துமையை பார்க்கணுமா, எங்க ஆண்ட குடும்பத்துல பார்க்கணும்னு நாங்கெல்லாம் நெஞ்ச நிமித்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை இனிமே எப்படி பேசுவோங்க? அவ பாருங்க, ஆண்ட முகத்தை பாருங்க, பச்சை புள்ளையாட்டம் கதறாங்களே. ஆண்ட நீங்க இறக்கவே உருவமா வந்தவங்களாச்சு. உங்க கூட பிறந்த பொறப்பு விஷயத்துல அந்த இறக்க வந்தீங்களா? நான் இறக்க முடியும் தானே? நீங்க எல்லாம் நம்புறீங்கல்ல? அப்படிப்பட்ட நானே இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சேன்னா எதுக்கா? அதுதானுங்களே புரியல. புரியும், கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் புரியும். நீங்க போங்க. முசாமி, உன் நன்மைக்காக தானே பண்றேன். தெரிஞ்சு போ. அண்ணா, எந்த காலத்திலையும் உங்க அண்ணன் உங்களை கைவிட மாட்டாருன்னு சொன்னியே, பாத்தியா நீ சொன்னது என்னாச்சு? நான் இது மட்டுமா சொன்னேன்? அவங்க எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்குத்தான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்பவும் சொல்றேன், இதுவும் நம்ம நன்மைக்கு தான் செஞ்சது. நீ சொல்ற என்ன சரியா பிரிச்சதா நம்ம நன்மைக்கு? சந்தேகமே வேண்டாம். வாங்க, யோசிச்சு பாருங்க. சொத்தை பிரிக்கணும்னு அவங்க மனசார நினைச்சாங்கன்னா இப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுட்டு தானா பிரிக்கும்? ஆகக்கூடி ஏதோ ஒரு சங்கதி இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் செய்யறாங்க. இப்பவும் சொல்றேன், இனி எப்பவும் சொல்லுவேன், அவங்க எது செஞ்சாலும் நம்ம நன்மைக்காக. என்னமா சொன்னே? படிச்சு பாருங்க. என்னடா அது? படிச்சு பாருமா. நீ சொன்னதுக்கும் இந்த பெரியப்பா நமக்கு கொடுத்திருக்கிற சொத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு படிச்சு பாருமா. ஏண்டா நீங்க வேற நேரங்காலம் தெரியாம என்னடா சொத்து, என்னடா சொத்து? என்ன சொத்தா? உங்க அண்ணன் எழுதி கொடுத்திருக்காரு. அதுல என்ன இருக்கு தெரியுமா? தண்ணி பாயாத மேட்டு நிலம், பூத்து போன மூஞ்சி தோப்பு, காய்ப்பு அத்து போன தென்னந்தோப்பு, ஊருக்கே ஒதுப்புறமான கடல் நிலத்தையும் கடகட்ட பூமியை கொடுத்து இவர் யாரை ஏற்கலாம் நினைக்கிறாரு? இது சம்பந்தமா உங்க அப்பாவே வாய மூடிட்டு இருக்காரு. நீங்க என்னடா பேசுறது? அப்பா வாய மூடிட்டு இருப்பாருன்னு பெரியப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சுதான் உருப்படாத சொத்தெல்லாம் ஒன்னா திரட்டி நம்ம பக்கம் ஒதுக்கி விட்டுருக்காரு. நாங்க 3 பேரும் பொம்பளைங்க இல்லமா, ஆம்பளைங்க. நாங்க ஒண்ணு சும்மா விட மாட்டோம். நியாயம் வேணும் எங்களுக்கு. கலகமா பண்ண பாக்குறீங்க? கலகம் பிறக்கட்டும், கலகம் பிறந்தாமா நியாயம் பிறக்கும். எல்லாரையுமே ஏற்றுக்கார இருக்க முடியுமா? என்னடா கலகம்? என்னடா பேசுறீங்க? ஒன்னும் புரியாம பேசுறாரு. புரியாம ஒண்ணும் பேசுறா, புரிஞ்சுதானே பேசுறாங்க அவங்க. நீங்க போய் இந்த பயிரங்கிட்ட பேசிட்டு பேசிய தீர்ணம்மா. இப்ப நான் பேசுறேன்னா பின்னால இந்த ஊரே என்ன பத்தி பேசும். என்னத்த பேச போது? நீங்க போங்க. நான் சொல்றது நீ கூட புரிஞ்சுக்கல. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு மத்தியில நான் நின்று பேசி நியாயத்தை புரிய வச்சு ஆகணுமா? பேசுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படி எல்லாம் செய்யுங்க. வாங்கடா, ஆம்பளை பச்சைங்களா, தனிக்கட்டுல பேசு. 10 ஆம்பளைக்கு முன்னால் நின்று பேசுடா. வாங்கடா, கேளுங்கடா. என்ன கேட்க போறீங்க கேளு. உன் மனசாட்சியை மறைக்காம பதில் சொல்லு பெரியப்பா. நீ பிரிச்சு கொடுத்திருக்கிற சொத்துனால எங்களுக்கு ஏதாவது பலன் உண்டா? பாடுபட்டா எந்த சொத்துலயும் பலன் உண்டு. அப்ப எங்களுக்கு கொடுத்திருக்கிற பங்கு நீயே வச்சுக்கிய. எனக்கு வயசாகி போச்சு, இனி என்னால பாடுபட முடியுமா என்ன? கேட்டுக்குதா ஐயா? அண்ணன் தம்பிக்குள்ள பாக பிரிவினை வர்றப்போ பாடுபட முடிஞ்சவனுக்கு ஒரு சொத்து, முடியாதவனுக்கு ஒரு சொத்து எங்கேயாவது பிரிக்கிறது உண்டா? ஏயா நீங்களும் சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க? சொல்லுங்க ஐயா. இதுதான் சட்டமா? சட்டம் அப்படி ஒண்ணும் இல்ல. அவன்கிட்ட சொல்லு. ஏண்டா அவர்கிட்ட சொல்ற? இவ்வளவு பேசுறிய, நீயே சொல்லு. எப்படி பிரிக்கணும்? 2 பங்கையும் சமமா பிரிச்சு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்கணும். இது உங்க பாட்டன் சேர்த்து வச்ச சொத்தா இருந்தா இது வேணுமா அது வேணுமான்னு கேட்கலாம். இது நான் பாடுபட்டு சேர்த்து வச்ச சொத்துடா ராஜா. நீ மட்டும் தான் பாடுபட்டியா? அப்புறம் தான் பாடுபட்டான். அப்ப அவருக்கு சமபங்கு இல்லையா? இல்ல. இப்ப சொல்லு, அவருக்கு சமபங்கு இருக்கா இல்லையா? சுமாரா, உங்க அப்புறம் நானும் மட்டும் தானா பாடுபட்டோம்? எங்க 2 பேரு கூட சேர்ந்து நிக்கிற பண்ணையாளர்கள் அத்தனை பேரும் பாடுபட்டு இருக்காங்கடா.
உழைப்பின் பேரால் இந்த குடும்பத்தின் சொத்து பிரிக்கணும் என்ற முடிவுக்கு நான் வந்துட்டா நம்ம பண்ணாங்க அத்தனை பேருக்கும் பிரிச்சு போவேண்டா. பிரிச்சுட்டுமா அப்படியே கொடுத்துட்டுமா எல்லாருக்கும். என்னடா விரைச்சகரமா நின்னுட்டுங்க? நான் சொன்னபடி சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டுமா? என்னடா அது நிமிந்தா ஒரே அடியா நிமிடுறீங்க, ஒடுங்குனா சரவணாடி ஒடுங்கி போய் நிக்கிறீங்க. டேய் இப்போ அது புரியுதாடா? சொத்து சேர்றதுக்கு உடம்பு உழைப்பு மட்டும் போராது, அதுக்கு மேல இன்னொன்னு தேவைன்னு. அது உங்க அப்பனுக்கு தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? பெரியப்பா, என்னப்பா? அரை பங்கு சொத்து வேண்டாம், கால் பங்காவது கொடுக்கலாம் இல்லையா? தான் கொடுத்துருக்கேன். எங்க கொடுத்திருக்கிற? கொடுக்காம என்ன? ஏண்டா ஒருத்தர் வந்து கத்துருங்க. எந்த கணக்கா போட்டு சொல்ற? நம்ம சொத்து கூறாவுக்கு ஒரு விலையை போடுவோம், மொத்த தொகை என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த தொகையில நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற சொத்து கால் பங்காவது சேர்ந்தா பார்ப்போம். எந்த கணக்கும் போட முடியாது, போங்கடா. அந்த பாட்டா இங்க பலிக்காதுன்னு முடியாதுன்னா எப்படி சர்வாதிகாரமா பண்ற? விட மாட்டோம். பயலுவ கத்தினாலும் விஜயத்தோட தான் கத்துறாங்க. பெரியவர் கணக்க பார்க்க மாட்டேங்கிறாரே, அது அவர் சொல்றது முறை. இதை யாரு போய் அவர்கிட்ட சொல்றது? நம்ம சொல்லுவோம். ஆமா, நியாயத்தை சொல்லித்தானே ஆகணும். ஏன் பேசாம பெரியய்யா, எப்ப விவகாரம் இவ்வளவு தூரம் முத்தி முதிர்ந்து போயிருச்சோ, நீங்க கணக்கை பார்த்து கொடுத்துறதா நல்லதுன்னு எங்க மனசுக்கு படுது. ஆமாமுங்க, கணக்க பாக்குறதுன்னு ஆரம்பிச்சுட்டா நான் இதை கூட கொடுக்க முடியாது. அவசியம் இல்லை. பார் கணக்க, கணக்குப்படி எங்க பங்குக்கு ஒண்ணுமே வராதுன்னு தெரிஞ்சா இப்ப நீ கொடுத்திருக்கிறதை தூக்கி எறிஞ்சிட்டு சத்த துணியோட வெளியே போயிடும். அப்படியா? சொல்றேன்டா, கேளுங்கய்யா. அப்படி உட்காருங்க, வாங்க வாங்க உட்காருங்க. சொல்ற கணக்கு போடு, உட்காருங்க. கேளுங்கய்யா, இந்த குடும்பத்துல நானும் என் குருட்டு புள்ள, நாங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கோம். ஒரு கணக்கு போடுங்க. என் தம்பி, அவன் பொண்டாட்டி, 3 பசங்க, ஒரு பொண்ணு, ஆக மொத்தம் 6 பேர் இத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்காங்க. சரியப்பா, சோத்து கணக்கையா போடுற? போட மாட்டாவளா? காசு இல்லாம சோறு வருமா? கலப்புக்கு போய் பாரு தம்பி, ₹1 வாங்கிட்டு அளந்து போடுறான். அடி வகுத்துக்க பத்த மாட்டேங்குது. கணக்கு கேட்க வந்துட்டேன். நீங்க சொல்லுங்க. என்ன இது கணக்குல போடலாமா? எல்லாம் சேர்க்க வேண்டியதான். கண்டிப்பா சேர்க்க வேண்டியதாங்க. அப்புறம் இந்த 4 பிள்ளைங்க பிரசவத்துக்கு என்ன செலவாயிருக்கும்? பெரியப்பா, பெரியப்பா, என்ன பேச்சு? கணக்குடா, பார்க்க ஆரம்பிச்சதெல்லாம் வெளியே வந்துதான் தீரும். நீங்க பொருந்தா கணக்குதானா? பார்க்க மாட்டாவளா? சொல்லுங்க. ஏன் கணக்கை சேர்த்துக்கலாமா இல்லையா? சேர்த்த வேண்டியதான், கண்டிப்பா சேர்க்க வேண்டியதான். அப்புறம் அந்த பொண்ணு வயசுக்கு வந்த போது சடங்கு சம்பிரதாயம் நாங்க வந்து இருக்கு, அது தடபுடலாம் நடந்துச்சுங்களே. அதுக்கு என்ன செலவாயிருக்குமோ அதை கூட சேர்த்துங்க. சேர்த்த வேண்டியதான். அதுக்கப்புறம் தன் பிள்ளைங்க உள்ளூர்ல படிச்சா சரிப்பட்டு வராதுன்னு 3 பிள்ளைகளையும் பட்டணம் அனுப்பி படிக்க வச்சாரு. ஐயா, பிள்ளைங்க பட்டணத்துக்கு போய் படிச்சதையும் அவங்க பண்ண ஆடம்பர செலவுகளையும் கணக்கு பார்த்தா அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற நிலைமை ஏற்படுங்க. அதான் உண்மை. என்ன வரும் நீங்களா வாங்கி கொடுத்துருங்க, வாங்கிட்டு போயிடும். சொல்லு, நான் சொன்ன கணக்கு சரிதானா? சரிதாங்க. நான் கொடுத்தது அதிகம் தானே? ஐயோ, அதிகம். என்னடா சொல்ற? எப்படி கணக்கு? பெரியப்பா, என்னடா குமுற? ஏன் கணக்க தீர்த்துட்டியா? நீ விட்டு கொடுத்தே தீர்த்திருக்கேன்டா. விட்டு கொடுத்துட்டியா? ஏண்டா வளவளன்னு பேசுற? பெரியப்பா, இந்த வீடு யாருது? உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கேன். அது என்ன சந்தேகம்? சந்தேகம் ஒண்ணு இல்ல. எப்ப நாங்க சின்ன சோத்துக்கு கட்டின துணிக்கு நீ கணக்கு பார்த்துட்டியோ, அந்த கணக்கு நாங்களும் பார்க்கணும் இல்ல? பார்க்கணும் தான்டா சொல்றேன். அப்படின்னா நீ இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் இங்க சாப்பிடறதுக்கும் காசை எண்ணிக்கை வச்சு தீரணும். இல்லன்னா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவோம். அவரை விடு. அவன் இன்னைக்கு செத்தாரா? அவனை கொலை பண்ண போறேன். எங்க பெரிய வண்டிய பார்த்தா கழுத்து பிடிச்ச வண்டி தள்ளுவான்னு சொல்ல. ஒரே விட்டா வெட்டி எடுத்துட்டாங்க. அத்தனை பேர் கையில் போனோம். காலில் வந்து கும்பிடுறேன். சொன்னேன், உங்ககிட்ட தானே சொன்னேன். எந்திருந்தா நேத்த பழைய உங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டாங்க? எவன்டா சொன்னா? என் புள்ள சொன்னான்டா. என் புள்ள சொல்லாம வேற எவன்டா என்ன சொல்ல முடியும்? போங்கடா, போ.
உங்களை எல்லாரும் எதுக்காக வர சொன்னாலும் அந்த காரியம் முடிஞ்சது. வந்த வரைக்கும் ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னமோ பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. ராஜா, என்னடா சொன்ன? இனி நான் உங்க வீட்டுல இருக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் காசு கொடுக்கணும்னு சொன்ன. இனிமே நான் உங்க வீட்டுல அடி எடுத்து வச்சா சாப்பாட்டுக்கு உட்காரத்துக்கு முன்னாலேயே காசு என்ன உன் கையில வச்சுட்டு சாப்பிடுறப்ப வர்ற. என்னங்க என்னங்க நிக்கிறீங்களே? பெரியவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டு இருக்காங்களே, உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏன் என்ன பாக்குறீங்க? என்ன தயங்குறீங்க? போறது உங்க அண்ணன் மட்டும் இல்ல, நாம தலைமுறை தலைமுறையா கும்பிட வேண்டிய தெய்வம் இந்த வீட்டை விட்டே போயிட்டு இருக்கு. போங்க, போய் கூப்பிடுங்களே, கூப்பிடுங்க. அம்மா, அம்மா எந்திரமா, எந்திரமா. நான் எழுந்திருக்க மாட்டேன், நீங்க திரும்பி வாங்க வீட்டுக்கு. நல்ல எந்திரமா. நான் எழுந்திருக்கவே மாட்டேன், நீங்க திரும்பி வாங்க வீட்டுக்கு. அம்மா, இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா? நான் எங்கம்மா போட போறேன்? பக்கத்துல நம்ம சொந்த வீடு தானே போறேன். அந்த வீட்டுக்கு போறதுக்கு இந்த வீட்டுல இருக்கலாமே. இருக்கலாமா? சில காரியங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்கு. அதான் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் வர்றேம்மா. என்ன பொறுத்தவரை நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போறதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. திரும்பி வாங்க வீட்டுக்கு. தெருவுல நின்று பேசிட்டு இருக்காதீங்க. அம்மா, நானா தெருவில் நின்று பேசுறேன்? சுத்தி பாரம்மா. நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊராரெல்லாம் இப்படி நின்று வேடிக்கை பார்க்கணும். பார்க்கட்டுமே. இந்த ஊரார் பார்க்க வேண்டியது நம்ம குடும்பத்துல இன்னும் என்ன பாக்கி இருக்கு? இருக்கம்மா, ஒன்னே ஒண்ணு இருக்கு. நம்ம குடும்பத்துல எல்லாம் என்ன மீறிட்டாங்க. நீங்க ஒருத்தான் என் வார்த்தைக்கு கட்டுப்படுவ, எனக்கு மரியாதை கொடுப்ப இந்த உலகமெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கம்மா. அந்த நிம்மதியில் தாமா நான் போயிட்டு இருக்கேன். இப்ப நீ என்னம்மா பண்ற? நானும் மத்தவங்க போலதான் அவரை அவமானப்படுத்துவா.